போர்ட்ஃபோலியோவே இல்லாமல் ஃபஸ்ட்டு கிளைண்ட் க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, போர்ட்ஃபோலியோவே இல்லாமல் கிளைண்ட் க்ளோஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் இதில் பாதி உண்மை பாதி போய். டே 1 ஆஃப் கிளைண்ட் க்ளோசிங் ஸ்டோரி. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டே 40 அவுட்ரீச் பண்ணுவேன். அதில் கன்வெர்ட் ஆகிற ப்ராஸ்பெக்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின், உனக்கு உன் ஃபீல்டே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி நீ என் ஃபீல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு லீட்ஸ் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அஸ் அ பிகினராக என்னால் இந்த அப்ஜெக்ஷனை அப்போ ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்புறம் ஒரு ஸ்மார்ட் கன்வர்சேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நான் கொடுக்குற ஆன்சர் என்னென்னா, உங்கள் எண்டு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், அதை சால்வ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இருக்குது, இதை வச்சு தான் நான் உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு. இதை நான் கான்ஃபிடண்ட்டாக பிச் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் வந்து எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆனாங்க. அப்படி தான் என்னோட ஃபஸ்ட்டு டீலாக க்ளோஸ் ஆச்சு. தென் ஐ மேட் 12,500 இன் தட். அதுக்கப்புறம் நிறைய அப்ஜெக்ஷன் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு அப்ஜெக்ஷனுக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணேன். இதனால் என்னோட கோல்ட் அவுட் ரீச் அண்ட் வார்ம் அவுட் ரீச் கம்ப்ளீட்டாக ஸ்மூத் ஆச்சு. இதெல்லாமே நான் ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு என்னோட அவுட் ரீச்சுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கும் வேணும்னா அவுட் ரீச்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.